இன்றைக்கி நம்ம சேனல் எதை பற்றி பார்க்கணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த மேக்ஸிமம் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் வைக்கிறவங்களாம் பார்த்தீங்கன்னா பக்கா ஹிஸ்டே வச்சிருப்பானுங்க. அது வந்து சில பேர் வந்து டெலிகிராம் டவுன்லோட் பண்ணியிருப்பாங்க, சில பேர் நான் ப்ரொஃபஷனலாக எடிட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அதுக்கு ஆப்பும் தேடி இருப்பீங்க. அந்த ஆப்பு தான் இது, அந்த மாதிரி ஒரு ஆப் தான் இப்போ கொண்டு வந்திருக்கேன். இந்த ஆப்பில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து லோகோவே கிடையாதுங்க. நீங்கள் எடிட் பண்ணிங்கன்னா அது மட்டும் இல்லாமல் பக்கா 4K வரைக்கும் நீங்கள் டவுன்லோட் பண்ணி வெளியே எடுத்துக்கலாம். நீங்கள் கொடுக்குற குவாலிட்டி பிசர் தரம் அப்படியே வெளியே வரும். அப்புறம் என்ன பார்த்தீங்கன்னா, இது வந்து ப்ரோ இந்த மாதிரி ஆப்லாம் வந்து நம்ம தேர்ட் பார்ட்டி தான் டவுன்லோட் பண்ணணும்னு நினைப்பீங்க. அப்படி தான் கிடையவே கிடையாது. இது ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்கிறனால 100% சேஃப். நீங்கள் என்ன டேட்டா யூஸ் பண்ணாலும் சரி, உங்கள் கேர்ள் ஃப்ரெண்டுக்கே நீங்கள் லவ் லெட்டரை எழுதி எடிட் பண்ணாலும் அது வெளியே தெரியாது. அவ்வளோ குவாலிட்டியான சேஃப். அது மட்டும் இல்லாமல் சரி இருக்கிறதானே இருக்கும் அப்படின்னு நினைப்பீங்க. அப்படி கிடையாது. இதில் அடிக்கடி அப்டேட்ஸ் கொடுப்பாங்க. அந்த அப்டேட்ஸை நீங்கள் டவுன்லோட் பண்ணி அந்த ப்ரீசெட்ஸ் வந்து நீங்கள் ஆப்பில் யூஸ் பண்ணி நீங்கள் புதுசாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை ஏகப்பட்ட இருக்குங்க. இது யாருக்கு யூஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, லாக் பண்ணுறவங்க, எடிட் பண்ணுறவங்க, அப்போ ப்ரொஃபஷனலாக பண்ணுறவங்களே யூஸ் ஆகும். ஒவ்வொரு டைம் போய் சிஸ்டம் எடுக்கிற தேவையில்ல. அந்த சிஸ்டமில் இருக்கிற அப்டேட் மாதிரியே தான் இதுலேயும் இருக்குது. பக்காவாக எடிட் பண்ணிக்கலாம். நீங்கள் கற்றுக்கிட்டீங்கன்னா போதும். ஓகே, அது எப்படின்றத வீடியோவில் பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்ரோம் கீ எஃபெக்ட், ஃபில்டர்ஸ்னு சொல்லிட்டு ஏகப்பட்டது கொடுத்துருவாங்க. மேக்ஸிமம் இப்போ எல்லாம் டிரான்சாக்ஷன் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க. அந்த டிரான்சாக்ஷன்லாம் கொட்டி கிடையாது, யூஸ் பண்ணி பாருங்கள். ஓகே, எனக்கு போல சொல்கிறது, நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அந்த பெல் ஐக்கான் தட்டி விட்டுருங்க. அப்போ தான் நம்ம போகிற ஒவ்வொரு வீடியோவும் கைக்கு வந்து சேரும். நீங்களும் அப்டேட் இந்த மாதிரி ஆஃபர்ஸோட சட்டுன்னு எடுத்து யூஸும் பண்ணிக்கலாம். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உலகினிலே என்னை யார் வெல்லுவார், என்னை யார் வெல்லுவார்? ஓகே, இப்போ ஓடிட்டு இருக்கிற கிளிப்பை பார்த்தீங்கன்னா தெரியுது. நார்மலாக மொபைலில் எடுத்தது, மொபைலில் வந்து நார்மல் குவாலிட்டியில் எடுத்தது. ஓகேங்களா, இது வந்து நான் எடிட் பண்ணி எவ்வளோ பக்காவாக மாற்றுறேன் அப்படின்றத இந்த ஆப்போட தரமைன்னு சொல்லலாம். ஓகேவா, இது எப்படி எடிட் பண்ணுறது லைனாக பாருங்கள். சிம்பிளுங்க, நீங்களும் ஈஸியாக கற்றுக்கலாம். ரொம்ப அவ்வளோ பெரிய இதெல்லாம் கிடையாது. இந்த ஆப் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க டவுன்லோட் பண்ணிங்க. ஓகே, நிறைய ஃபில்டர் இருக்குது. ஃபஸ்ட் நம்ம வந்து ஃபில்டருக்குள்ளே போய்க்கலாம். இல்லை பார்த்தீங்கன்னா கஸ்டம்ஸ் அப்படி இருக்கிறதுல எல்லாமே பார்த்தீங்கன்னா நான் வந்து கூகுள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிட்டது. மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து இதோட கொடுத்தது. இல்லை நம்மளுக்கு தேவை கிடையாது. உங்களுக்கு வந்து நீங்களே கிரியேட் பண்ணுறதாலும் கிரியேட் பண்ணிங்க. இல்லை மேக்ஸிமம் வந்து M3 யூஸ் பண்ணுவேன். நீங்கள் பார்த்தாலே தெரியும். அது ஆல்ரெடி நான் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சிருந்தது தான். அப்படி நான் அட்ஜஸ்ட் பண்ணி தான் நானே பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து அட்ஜஸ்ட் இருக்கும். அதில் போய் நீங்களோட க்ரியேட்டிவிட்டிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கலர் ஷார்ப்னஸ் எல்லாத்தையும் மாற்றிக்கலாம். இது மூலமாக நீங்கள் வந்து வீடியோவை வந்து பக்கா குவாலிட்டியாக மாற்றலாம். ஷார்ப்னஸ்லாம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் எவ்வளோ பக்காவாக வரும். ஒரு எடிட்டராக இருக்கிறவங்களுக்கு தெரியும் எப்படி எடிட் பண்ணணும்னு. அதே மாதிரி தான் நீங்கள் கற்றுக்குங்க. இது வந்து சிம்பிளான விஷயம். ஆல்ரெடி நீங்கள் ப்ரீசெட் யூஸ் பண்ணுறாலும் யூஸ் பண்ணலாம், இல்லை மேனுவலாக பண்ணுறதாலும் பண்ணலாம். இது மூலமாக நீங்கள் வந்து ஒரு நார்மலாக இருக்கிற ஒரு வீடியோவை வந்து நீங்கள் பக்கா குவாலிட்டியாக மாற்றி அது மூலமாக நீங்கள் வந்து ஃபுல் ஹெச்டியில் வந்து ஸ்டேட்டஸ் இல்லை நீங்கள் இன்ஸ்டாகிராமில் கூட நீங்கள் போஸ்ட் பண்ணி வேறு லோட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு பைக் கலரு, ரோட் கலரு, ட்ரீஸ் கலர்லாம் மாறி இருக்கும். ஓகே, அடுத்து என்ன பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் மியூசிக்ஸ்க்கு ஆட் பண்ணுறதா. அந்த மியூசிக்ஸ் நீங்கள் தொட்டிங்கனாலே போதும். உங்களுக்கு வந்து இந்த ஆப்ஷன்ஸ் இருக்குது. அது மூலமாக நீங்கள் எல்லாம் மாற்றிக்கலாம். அதுலேயும் செட்டிங்ஸ் வரும். ஃபேட் அவுட், ஃபேட் இன்லாம் மாற்றிக்கலாம். அப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லாத்துக்குமே தெரியும் ஸ்லோ மோஷன் பண்ணணும். இதில் வந்து உங்களுக்கு வந்து வேவ்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. நீங்கள் வேவ்ஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்மூத்னஸாக இருக்கும். எந்த வித பிசுரே தட்டாமல் உங்களுக்கு வந்து வீடியோ ஸ்மூத்தாக ஓடும். பிரேக்கில் எல்லாமே பார்த்தாலே உங்களுக்கு தெரியுதா. இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்க ஸ்லோ மோஷன் எப்படி ஓடிட்டு இருக்குன்னு. இது மூலமாக நீங்கள் எடிட் பண்ணி பக்காவான ஒரு ஸ்லோ மோஷன் வீடியோவை நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்து என்ன பார்த்தீங்கன்னா ஃபாண்ட். இந்த ஃபாண்டு நான் என்ன பண்ணேன் பார்த்தீங்கன்னா கூகுள் டவுன்லோட் பண்ணியிருக்கேன். நீங்கள் பார்த்தாலே தெரியும். இதில் வந்து உங்களுக்கு தேவையானதை அடிச்சுங்க. அடிச்சுட்டு ஓகே கொடுத்துங்க. இப்போ நான் ஃபாண்ட்குள்ளே காமிக்கிறேன் பாருங்கள். எடிட்குள்ளே போயிட்டு உங்களுக்கு தேவையான லெவல் போய்ட்டு உங்களுக்கு தேவையான ஃபாண்ட் வந்து கூகுள் கூட டவுன்லோட் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏகப்பட்டது இருக்கும். இந்த அனிமேஷன்ஸு அந்த மாதிரி 3D ஃபாண்ட்ஸ்லாம் இருக்கும். அதெல்லாம் நீங்கள் டவுன்லோட் பண்ணிங்க. அப்புறம் உங்களுக்கு வந்து ஹைலைட் ஆகும்னு சொன்னீங்கன்னா நீங்கள் ஷேடோ கொடுத்து நீங்கள் வந்து ஹைலைட் கூட பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஏகப்பட்ட ஃபாண்ட்ஸ் வந்து கூகுள் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா அப்டேட்டாக வெயிட் பண்ணி உங்களுக்கு வரும். இந்த மாதிரி நீங்கள் நிறைய வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ஆல்ரெடி அப்டேட்டில் வச்சுருந்தீங்கன்னா இந்த ஃபாண்டில் உங்களுக்கு இன்பில்டாகவே உள்ளே வந்துடும். ஓகே, அடுத்து என்ன பார்த்தீங்கன்னா ட்ரான்சாக்ஷன் உங்களுக்கே தெரியும். இந்த குதிக்கிறது, ஜம்ப் ஆகிறதுல இப்போ ரீசெண்டாக ஃபேமஸ் ஆகிட்டு வருது. இதில் எல்லாத்துலேயும் அவைலபிளாக இருக்கிறனால நீங்கள் இது யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் பார்த்தாலே தெரியுது ரெகுலராக யூஸ் பண்ணுறதுலாம். நீங்கள் கட் பண்ணி கூட இந்த மாதிரி இல்லை யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் அந்த சாங்குக்கு ஏற்ற மாதிரி, தீமுக்கு ஏற்ற மாதிரி இந்த ஃபில்டர்ஸில் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்து என்ன பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா ஆப்ஷன்ஸுமே இருக்கும் அவைலபிளாக. நீங்கள் அந்த ஆப்ஷன்ஸ் வச்சு நீங்கள் எல்லாமே எடிட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ எக்ஸ்போர்ட் பண்ணலாம். இப்போ எக்ஸ்போர்ட் பண்ண பிறகு நான் கொடுத்துக்கிற குவாலிட்டி வந்து எக்ஸ்ட்ரா ஆகுமோ தவிர உங்களுக்கு கம்ப்ரெஸ் ஆகாது. இது ஒரு ப்ளஸ்ன்னே சொல்லலாம். இது மூலமாக நீங்கள் என்ன பண்ணலான்னு சொல்கிறேன்னா, நீங்கள் ஒரு ஸ்டேட்டஸே வச்சாலும் உங்களுக்கு வந்து குவாலிட்டியாக தான் இருக்கும், கம்ப்ரெஸ்ஸே ஆகாது. ஸோ இது மூலமாக நீங்கள் இந்த ஆப் யூஸ் பண்ணிக்கலாம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஈஸியாக ஷேர் பண்ணுங்கள். ஓகேவா. ஓகே, இதுக்கப்புறம் என்ன பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேலே டுட்டோரியல்ஸ் கொடுத்துருப்பாங்க. டெம்ப்ளேட்ஸ், ஃபில்டர்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. டுட்டோரியல் மூலமாக நீங்கள் கூகுளில் வந்து எப்படி எடிட் பண்ணுறது எல்லாமே கற்றுக்கலாம். டெம்ப்ளேட்ஸ் வழக்க போல் சொல்கிறத கூகுள் போய் டவுன்லோட் பண்ணிங்க. இது வந்து அவ்வளோ டெம்ப்ளேட்ஸ்லாம் உங்களுக்கு தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன். வேணும்னா டவுன்லோட் பண்ணிங்க. அதுக்கப்புறம் ஃபில்டர்ஸ் எப்படி டவுன்லோட் பண்ணுறது சொல்கிறேன் பாருங்கள். இதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். அதில் போய் நீங்கள் வந்து ப்ரீசெட்ஸ் வந்து டவுன்லோட் பண்ணிங்க. இந்த மாதிரி 35 ஃபில்டர்ஸ் கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி நிறைய கொடுப்பாங்க. அதை பொறுத்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் பண்ணி நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணால் போதும். அது உங்கள் ஆப்குள்ளேயே ரன் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ ஆப்குள்ளே போயிட்டு ஸ்கிப் கொடுத்துட்டு
நீங்கள் அந்த ஃபில்டர்ஸில் போய்ட்டு நீங்கள் எந்த க்ரோம் இல்லை யூடியூப் ப்ரௌசரில் எது டவுன்லோட் பண்ணிங்கன்னா அதுக்குள்ளே போய்ட்டு நீங்கள் அதை வந்து ஓப்பன் பண்ணால் போதும் உங்களுக்கு எல்லாவோட ப்ரீசெட்ஸும் சட்டுன்னு வந்துடும், ஃபில்டர்ஸோட ப்ரீசெட்ஸ் வந்துடும் பாருங்கள். அவ்வளோதான் வந்துருச்சு. இது நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நான் யூஸ் பண்ண மாட்டேன் மேனுவலாக பண்ணுறதாலும் நீங்கள் மேனுவலாக எடிட் பண்ணிக்கலாம், அந்த ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதேமாதிரி மியூசிக், சவுண்ட் எஃபெக்ட்ஸ் எல்லாமே இதில் கொடுத்துக்கிறதும் பண்ணலாம், இல்லை நீங்கள் யூடியூப்லேருந்து எடுத்தும் பண்ணலாம், இல்லைனா நீங்கள் இதோட ப்ரொஃபஷனலாக இருக்கிறது டவுன்லோட் பண்ணி கூட பண்ணிக்கலாம். சேம் மெத்தட் தான். நீங்கள் எதில் பண்ணுறீங்களோ அதோட ஃபைலில் போய் எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க. இது மூலமாக நீங்கள் பக்கா ஹிஸ்ட்ரியாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். இது மட்டும் கிடையாது, இதில் இந்த ஆப்பில் ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. இது எல்லாமே நீங்கள் பண்ணணும்னா நீங்கள் 1 by 1 தான் கற்றுக்க முடியும். ஃபஸ்ட்டு இதை மட்டும் பண்ணுங்கள். ஓகேவா? இதில் வந்து நம்மளுக்கு லோகோ இல்லாதனால நீங்கள் எல்லாம் எக்ஸ்போர்ட் பண்ணாலும் உங்களுக்கு லோகோவே வராது. இது ஒரு ப்ளஸ்னே சொல்லலாம். பக்கா குவாலிட்டியில் எக்ஸ்போர்ட் ஆகும். இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ட்ரிம்மு, எஃபெக்ட்ஸு, வீடியோஸு, க்ராப்பு, சவுண்டுன்னு சொல்லிட்டு ஏகப்பட்டு கொடுத்துருப்பாங்க. இது ஃபுல்லாமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் வீடியோ குவாலிட்டி என் பண்ணுறது, வீடியோ இன்பில்டு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்புறம் அவுட்டர் ஃப்ரேமு, இன்னர் ஃப்ரேம்னு சொல்லிட்டு நிறைய கொடுத்துருப்பாங்க. இது மூலமாக நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். இந்த ஆப்பை ஃபஸ்ட் இன்ஸ்டால் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ண போது என்னோட வீடியோவில் பார்க்கணும் அவசியம் கிடையாது, உங்களுக்கு எல்லாமே கொடுத்துருப்பாங்க. இப்போ க்ரோம் கீ எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு சொல்கிறாங்க. க்ரோம் கீ ஆப்ஷன் வந்து ஃபஸ்ட்டே வராது. நீங்கள் ஒரு வீடியோ இம்போர்ட் பண்ண பிறகு தான் வரும். நீங்கள் அதை வச்சிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ குவாலிட்டியாக அது வந்து க்ராப் பண்ணி தருதுன்னு பாருங்கள். சரி, ஒரு எக்ஸாம்பிளுக்கு அந்த வீடியோ எடுத்து எவ்வளோ சூப்பராக க்ராப் ஆகி நிற்குது பார்த்தீங்களா. இது மூலமாக நீங்கள் வீடியோ பண்ணலாம். ஓகே, உலகினிலே என்னை யார் வெல்லுவார், என்னை யார் வெல்லுவார். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வழக்கு போல் சொல்கிறதா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நீங்களும் யூஸ் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய வீடியோ பண்ண நானும் ரெடியாக இருக்கேன். ஓகேவா? இந்த மாதிரி எனக்கு ஒரு ஆப் தெரியும் ப்ரோ அப்படின்னு சொன்னீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அந்த ஆப்பை வந்து நானும் ரிவ்யூ பண்ணி போடுறேன், உங்கள் பேர்லேயே போடுறேன். ஓகேவா? அப்புறம் என்ன சொல்கிறது, அவ்வளோதாங்க. இது பக்காவான ஆப்பை இது வந்து யூஸ் பண்ணுங்கள். மறுபடியும் சொல்கிறது தான், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோ பாருங்கள். அப்போ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நம்ம பண்ணுற ஒவ்வொரு அப்டேட்ஸும் கைக்கு வந்து சேரும். ஓகேவா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.